கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தன் முடிவை குறித்து பூரண நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் தாவீது. முடிவிலே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வெறுமனே ஜெபிக்காமல் விசுவாச உறுதியோடு முடிவிலே ஏற்றுக்கொள்வீர் என்று தன் நம்பிக்கையை ஜெபத்தில் வெளிப்படுத்துகிறார். மட்டுமல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று மார்த்தட்டி உற்சாகமாய் தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? சரித்திரத்தில் அநேக செல்வந்தர்களை, பெரும் கோடீஸ்வரர்களை குறித்து அறிகிறோம். தேவனற்ற அவர்களின் முடிவு எத்தனை வேதனையானது. கனடா தேசத்தின் பெரும் கோடீஸ்வரர் ஃபெடரல் கேபினட் என்பவர் அனாதையாய் செத்து கிடந்தார். கோதுமை பயிரிடுவதிலும் வியாபாரத்திலும் மிக பெயர் பெற்ற செல்வந்தன் ஆல்பர்ட் பால் குற்றவாளியாக பரிதாபமாக உயிர் நீத்தார். லிவர் மோர் என்ற நீதி நிர்வாக இயக்குனர் தற்கொலை செய்து கொண்டார். அவர்கள் ஆரம்பம் அருமையாகத்தான் இருந்தது. தேவனற்ற அவர்களின் வாழ்க்கையின் முடிவோ எட்டிக்காய் கசப்புதான். சோதோம் கொமாரா பார்ப்பதற்கு நீர்வளமும் நிலவளமும் நிறைந்ததாக காணப்பட்டது. முடிவோ தேவ கோபாக்கினை. மதுபான பழக்கம் பெரிய கௌரவமாக காணப்படலாம். வேதம் சொல்கிறது, முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீதிமான்களை நோக்கி பாருங்கள். பக்தனாகிய மூடியின் முடிவு எத்தனை மகிமையானது. இன்று என்னுடைய முடிசூட்டு விழா என்று கூறி மகிழ்ச்சியோடு நித்தியத்திற்குள் கடந்து சென்றார். முடிவிலே கவனம் வையுங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்களும் உத்தமமாய் நடந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.